வெண்ணிற இரவுகளுக்கு உங்களை வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, கர்ப்பத்தை எப்படி வந்து பீரியட் நிற்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு பீரியட் டேட்டே மறந்துடுது. அதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய்ட்டு மாத்திரை வாங்கி முழுங்கிடுறாங்க சில பேர். அதனால் வந்து பல பேருக்கு வந்து கர்ப்பம் வந்து தங்காமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாத்திரைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. சரி, அதனால் இது தெரிஞ்சுக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கையோட ரொம்ப பெரிய சக்ஸஸே பார்த்தோம் அப்படின்னாக்கா, கர்ப்பமாகிறது அப்படின்றது, குழந்தை பெற்றுக்கிறது, இது மட்டும்தான் சக்ஸஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, வாசனை திறன் தான். எப்பயுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு சென்சேஷன் அதிகமாக இருக்கும் மூக்கில். இந்த கர்ப்பத்துடைய நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குனா, சாப்பாடு கொதிச்சா கூட அந்த சாப்பாடுடைய வாசனை வந்து நமக்கு மூக்கில் நல்லா ஏறும். நம்ம இந்த மழை நேரத்திலலாம் வண்டியில் போனோம்னு வச்சிங்களேன், மண் வாசனை அப்படியே மூக்கில் ஏறும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன வாசனைகள் கூட மூக்கில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து அவங்களால வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, யூரின் அடிக்கடி வரும். நம்ம மழை நேரத்துலாம் பார்த்திங்கன்னா, தண்ணியில் காலப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு வந்துடும். அதேமாதிரி கதவு திறந்து ஜில்லுன்னு காற்றடிச்சாலே யூரின் வந்துடலாம். அந்த மாதிரி யூரின் வந்து அடிக்கடி வரும். இது வந்து பகலில் மட்டும் கிடையாது, நைட்டில் தூங்கக்குள்ள கூட ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அந்த மாதிரி யூரின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா, யூரினரி சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து எல்லா டைமுமே இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கா, இந்த டைமில் வந்து இந்த ஹெச்சிஜி ஹார்மோன், நம்ம இந்த கிட்லாம் வந்து செக் பண்ணுவோம்ல, அந்த கிட்டு பேர் வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் டிடெக்டிங் கிட்டு வந்து, ஓகேங்களா, அது வர்றதுனால வயிற்றை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கர்ப்பத்தை வந்து சுமக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணும். இந்த சிச்சுவேஷன், இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால யூரின் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கும். அடுத்தபடி பார்த்தோம்னா, மார்பகத்தில் மாற்றம். சில பேருக்கு மார்பகம் ரொம்ப கனமாக இருக்கும், நிப்பிள்ஸ் வலிக்கும், தொட்டாலே குளிக்கும்போது தொட்டால் கூட கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். அதுவும் அழுத்திட்டா ரொம்ப பயங்கரமாக வலிக்கும். இந்த மாதிரி கனமாக இருக்குது. இந்த வெளில சில பேருக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி மார்பகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னாக்கா, உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும். இது ஏன் ரெண்டும் ரிலேட் பண்ணி சொல்கிறேன்னா, சில பேருக்கு நம்ம ஜுரம் வந்துச்சுனாக்கா உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும்ல, ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். அதுவும் முக்கியமாக மார்னிங்கில், ஏர்லி மார்னிங் ஏந்திச்சிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நார்மலாகவே நம்ம காலைல ஏந்திச்சோம் அப்படின்னாக்கா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். இதில் வந்து இன்னும் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். உடம்புடைய ஹீட்டும் வந்து அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கொமட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து, பீரியடு டேட் வந்து வர்றதுக்கு முன்னாடியே கொமட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரெகுலராக இருக்காது, ஏதோ ஒரு டைம் 2 டைம் அந்த மாதிரி வரும். சரிங்களா? அதுவும் இதுவும் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, ஃபுட் ரொட்டேஷன். இது என்னென்னா, நமக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் பிடிக்காது, எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் பிடிக்கும். இது வந்து பெண்களுடைய பாருங்கள் எவ்வளோ சிரமமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு, நமக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு வாங்கி வச்சுருப்போம், அதெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைப்போம், அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கர்ப்பத்தோடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. அடுத்த விஷயம் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கர்ப்பத்தை வந்து சுமக்கிறதுக்கு வயிறு வந்து ரெடியாக வரதுனால வயிற்றுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியே இருக்கும். வலிக்கிற மாதிரி இருக்கும், விரிகிற மாதிரி இருக்கும், வயிறு வந்து கனமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், குழந்தை வந்து 9ஆம் மாதத்துல தானே பெருசாகுது, 10ஆம் மாதத்துல தானே பெருசாகுது, ஸோ அதுக்குள்ளே ஏன் இந்த பிரச்சனைலாம் வருதுன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து குழந்தை ரொம்ப பெருசாகவே ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி வயிறு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வயிறு வந்து தயார் பண்ணிக்கிட்டு அதை சுமக்கிறதுக்கு ரெடி ஆகும். அதனால தான் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு 4 மாதம் தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது ஏன் வருதுன்னா, இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் சொன்னேன்ல, அதுதான் வந்து இது எல்லாத்தையுமே உருவாக்கும். அதனால் நார்மல் டைமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது 1 to 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஹார்மோனுடைய லெவலு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000, 10,000, lakhs அந்த ரேஞ்சுக்கு வந்து அதோடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எல்லா அறிகுறியும் எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்காது. ஒரு சில பேருக்கு ஒரு சில அறிகுறி வரும், ஒரு சில பேருக்கு ஒரு சில அறிகுறிகள் வராமல் இருக்கும். ஆனால் மோரல்லஸ் ஒரு 3-4 அறிகுறி வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டேட்டை தெரிஞ்சிங்க, இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிங்க, நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுங்க. நன்றி, வணக்கம்.